ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இது அளவு ப்ளவுஸு. இப்போது 2 ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இது அளவு ப்ளவுஸு. லைனிங்கை வச்சுக்கலாம். லைனிங்கை 2 மடிச்சுக்கணும். கீழே ஒரு லைனு, மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு போல் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு இடம் விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது, அதாவது செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த அளவு ப்ளவுஸில் பேக் சைடோட பின்பக்க மார்பு சுற்றளவு, அதாவது செஸ்ட் ரவுண்டு பேக் சைடு டோட்டலாக வந்து 18 இருக்குது. இப்போது பேக் சைடு 18. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 9.25 இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். 9.25 இல்லை, பாருங்கள், ஒரு பக்கம் 10 இன்ச்சு இருக்குது. இன்னொரு பக்கம் 9.5 இன்ச் இருக்குது. அப்போது இதிலே வந்து வித்தியாசம் இருக்குது. பேக் சைடு 18 ஃப்ரண்ட்டு வந்து 19 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே சேர்த்து ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 18, 28, 36, 37, 38 இன்ச்சு. அப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. அப்போ நம்ம 9.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்தினுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு. தையலுக்காக 1.5 இன்ச்சு ஆர் 2 இன்ச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உயரம், இந்த ப்ளவுஸினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். ப்ளவுஸினுடைய உயரம் வந்து இவங்க வந்து இடுப்பை ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு ப்ளவுஸினுடைய உயரம் வந்து 11.25 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம வந்து 12.25 வச்சுக்கலாம். 12.25 1/2 இன்ச் தையலுக்காக. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இடுப்பு வந்து இந்த பேக் சைடை 2ஆக மடிச்சுட்டு இடுப்பை வந்து நம்ம அளந்துக்கலாம். பேக் சைடு மட்டும் இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 8.25 இன்ச் இருக்குது ஒரு பக்கம். ஸோ இது டாட்டுக்காக ப்ளஸ் தையலுக்காக. இப்போ கழுத்தையும் நம்ம இவங்க வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. கழுத்து எவ்வளவுன்னு பார்ப்போம். கழுத்து வந்து கழுத்து வந்து கீழேருந்து பார்க்கும்போது அளந்து பார்க்கும்போது 5 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து ஒரு
எவ்வளோ வச்சுக்கலாம், 4.5 4.75 கூட வச்சுக்கலாம், 4.75 வச்சுக்கலாம். 4.75 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கலாம். இப்போது கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஷோல்டரை ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு, இது வந்து கரெக்டான அளவு. இங்கேருந்து நம்ம இந்த கழுத்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. தையலுக்காக ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா இங்கே கம்மியாக தான் போடுறாங்க, ஷோல்ட்ரு கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 2 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம 2 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 2.5 இன்ச்சு. அப்போ மொத்தமே வந்து ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு தான் இவங்க போடுறாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கழுத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம், கோடு. போட்டு இதுக்கு ஒரு வளைவு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுட்டு, இந்த ஆம்ஹோலுக்கு கீழே எவ்வளவு மெஷர்மெண்ட் வருது, எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 6.25 ஒரு புள்ளி இருக்குது. இங்கேருந்து 6.25 இன்ச்சு ஒரு புள்ளிக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தையலுக்காக மேலே 1/2 இன்ச் விட்டுக்கலாம். இப்போது நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு எவ்வளவோ அப்படின்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து கீழே தள்ள இந்த இடம் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கும். நம்ம அதுக்கான இடத்த விட்டால் தான் வந்து ஷோல்ட்ரு, அதாவது கை ஜாயின் பண்ணிவிட்டு போடும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். நம்ம நினைப்போம் இந்த இடத்த குறைக்க வந்து அந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இதுக்கான இடத்த விட்டால் தான் வந்து சுருக்கம் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு வளைவு. இப்போது ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு. பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் நம்ம கட் பண்ணுறோம். ரொம்ப மெஷர்மெண்ட் எடுத்து இப்படி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. ரொம்பவுமே சிம்பிள் மெத்தட் இது. இந்த மாதிரி இந்த மெத்தடில் எல்லோரும் ஃபாலோ பண்ணிவிட்டு தச்சு பாருங்கள். எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சென்டர் டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். கழுத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். கழுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ். ஸ்லீவுக்கு வந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம்.
ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லீவை வச்சு அப்படியே மார்க் பண்ண போகிறோம். கை சுற்றளவு, உயரம், ஆம்ஹோலின் அளவு இது எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பஃப் ஸ்லீவ்னால கொஞ்சம் விரியுது. இப்போ நம்ம ஸ்லீவையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் எப்படியும் ஒரு 2-3 ப்ளவுஸாவது கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ணியாச்சு. இது சென்டர், ஆம்ஹோல், கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து லைட்டாக உள்வளைவு வெட்டிக்கலாம். எப்பயுமே உள்வளைவு வெட்டும்போது நிறைய வெட்டக்கூடாது, கொஞ்சமாக வெட்டினா போதும். ஸ்லீவுமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங். ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணி இங்கேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு, கழுத்து, முன் கழுத்து உயரத்தையுமே நம்ம வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்றத. நல்ல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ள வளைவாக வந்திருக்கு. லைட்டாக வளைச்சி வெட்டியிருக்கிறாங்க கழுத்தை. இப்போது நம்ம கழுத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வருது, 1/4 இன்ச்சு மேலே தையலுக்காக விட்டுக்கலாம். ஸோ இந்த பட்டி வர எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச்சு விட்டுக்கலாம் தையலுக்காக. இப்போது இந்த முன்பக்க உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வரைக்குமே நம்ம முன்பக்க உயரம் வந்து ரொம்பயுமே கீழே இறங்கி இருக்குது. நம்ம அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது வந்து கழுத்தை வரைஞ்சிக்கலாம். பேக் பார்ட்டை அப்படியே எடுத்துடலாம். இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளே வளைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் உள்ளே வளைஞ்சு தான் இருக்குது. இந்த இடம் வந்து கரெக்டாக 9 இன்ச் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், வளைச்சி போட்டுக்கலாம். ஸோ 3 பாயிண்ட்டை நம்ம வளைச்சாச்சு. இப்போ நம்ம
ஒரு தடவை இன்னொரு தடவை ஃப்ரண்ட்டை செக் பண்ணிக்கலாம், கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத. கிராஸ் உயரம் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவுமே இறக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். கழுத்து லைட்டாக வளைச்சிக்கலாம். இது வந்து லைட்டாக உள் வளைவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தடில் நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணணும். இங்கே தான் வந்து டாட் பிடிக்கணும். 1.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். ஸோ இங்கேருந்து இந்த டாட்டு சென்டர் டாட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் ஆம்போல் டாட்டு. ஸோ டாட்டும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு. இதை வச்சு நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸினுடைய பட்டி கட் பண்ணுறோம். இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு போல் விட்டுக்கோங்க. இந்த இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குது மொத்தம் பார்ப்போம். 11.5 இன்ச் இருக்குது. அந்த 11.5 இன்ச்சை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அளந்து 2.25 இருக்குது. நம்ம இங்கே 2.25 +1/2 இன்ச்சு சேர்த்து 2.25 வச்சுக்கலாம். இப்போ இங்கே 2.25 வச்சுருக்கோம். இப்போ இங்கேயுமே ஒரு 3 இன்ச் போல் வச்சுட்டு அப்படியே நம்ம லைட்டாக பெண்டு பண்ணி இப்படி சேர்த்துருவோம். இப்போ வந்து பட்டியுமே நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ ரொம்பவுமே ஈஸியான முறையில் ஒரு ப்ளவுஸை நம்ம லைனிங்கில் போட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.